வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். சுவிசேஷ புத்தகங்களை உன்னிப்பாக வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இருந்து முக்கியமான அவசியமான காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். மார்க்கு 1 அதிகாரம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற காட்சியோடு தொடங்குகிறது. அதற்கு பின் இயேசு கிறிஸ்துவின் தொடர் ஊழியத்தை பார்க்கலாம். கப்பர்நகூமில் அவரின் ஒரு நாள் ஊழியத்தை குறித்து அறிந்து கொள்ளலாம். ஜெப ஆலயத்தில் போதிக்கிறார், அசுத்த ஆவியுள்ள மனுஷனை சுகப்படுத்துகிறார். பிறகு பேதுரு வீட்டில் ஊழியம், மாலையில் நிறைய கூட்டம், பிணியாளிகளை சுகமாக்குகிறார். அந்த நாள் முழுவதும் இயேசு மிகவும் பிஸியாக இருந்ததை அறிந்து கொள்ள முடியும். 21 வசனம் முதல் 34 வசனம் வரை தொடர் ஓய்வில்லா ஊழியம். இரவு எவ்வளவு நேரம் வரை அந்த கூட்டம் இருந்ததோ. ஆனால் 35 வசனத்தை கவனியுங்கள். அவர் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். லூக்கா 4 அதிகாரம் 42 வசனத்தில் உதயமானபோது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போனார். அன்பானவர்களே, அதிகாலை வனாந்திரமான இடம், அதாவது தனிமையான இடம் நமக்கு தேவை. எத்தனை பேர் அதிகாலையில் ஆண்டவரின் சமூகத்தில் காத்திருக்கிறோம்? மீட் காட் ஃபர்ஸ்ட் அண்ட் மீட் அதர்ஸ் நெக்ஸ்ட் என்று சொல்லுவார்கள். புதிய நாளை எப்போதும் இயேசுவோடு ஆரம்பியுங்கள். அதிகாலையில் நமக்கு வல்லமை, வார்த்தை, வழிநடத்துதல் தேவை. இவைகளை இயேசு மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும். அதிகாலை, இருட்டோடே, வனாந்திரமான இடம், இவைகளெல்லாம் யாரும் நம்மை எளிதாக அணுக முடியாத இடம் என்று வைத்து கொள்ளலாம். வெற்றியாய் வாழ, ஞானமாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ நமக்கு ஆண்டவரோடு அதிகாலையின் அனுபவங்கள் தேவை. இயேசுவுக்கே ஜெப நேரங்கள் அவசியமானதாய் இருந்தால் நமக்கு எந்த அளவிற்கு அவசியம்? அதிகாலையில் எழ வேண்டும் என்பதற்காகவே சீக்கிரமாய் தூங்க பழகுங்கள். அதிகாலையில் ஆண்டவரோடு அதிக நேரம் இருந்தால் அந்த நாள் முழுவதும் சமாதானமாகவும் அனுகூலமான நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். அதிகாலை நேரம், ஆண்டவர் சமூகம், அமைதலாய் காத்திருப்போம். என் இயலாமை மௌனம் அறிவிக்க அவரை போலாவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.